அந்த மரத்துக்குள்ள தான் அந்த கோவில் ஒளிஞ்சிருக்கு. வாராசா நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து நம்ம தஞ்சாவூர்லேருந்து சிங்கப்பெருமாள் குளம் போகிற ஒரு மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் இது ஒரு பெரிய மரமாக இருக்கா, ஒரு நல்லா இருக்கும். எல்லாருமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு அங்கே நல்லா இருக்கும். இங்கே அந்த வாய்க்காலை ஒட்டி ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு வாய்க்கால், அதை ஒட்டி வருவாங்க மரம் இருக்கும். காட்டுவாங்க கிட்ட போகிறப்பதான் தெரியும், முள்ளு ஃபுல்லாக மறைச்சிருக்கும். இந்த வாய்க்காலுக்கு ஒட்டி இப்படி ஒரு கோவில் அழிஞ்ச நிலையில் கிட்டத்தட்ட ஒரு பழைய காலத்து கோயில். உள்ளே எதுவும் திருமணிகள் இல்லை, ஆனால் முற்றிலும் சதலம் அடைஞ்சு இப்போ வேலி போட்டாங்க. அந்த வாய்க்கால் பகுதியில் இந்த வேலி இருக்கிறனால உள்ளேயும் போக முடியாது. இப்படி ஒரு கோவில் இப்படி அமைஞ்சிருக்குன்னு எத்தனை பேர் தஞ்சாவூரில் தெரியும்? உள்ள அந்த வேர் கட்டி பிடிச்சி அப்படியே உடச்சி வச்சிருக்கு மேலே இருக்க கோபுரம் எல்லாத்தையுமே. ஒரு பிள்ளையார் சுதை கூட முற்றிலும் அழிஞ்சிருக்கு. என்னன்னா அந்த கோவில் கோபுரத்தில் அந்த வேர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தோட வேர் அப்படியே ஒரு புளி பிடிச்சதுனால கோபுரம் மட்டும் தனியாக துண்டு துண்டு ஆகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட இந்த வேலி போட்டுருக்காங்களா, நான் பல அப்போலேருந்து பார்த்துருக்கேன். இந்த வேலி போடுறதுக்கு முன்னாடி இந்த ரோட்டு ஓரத்தில் அந்த வாக்கியால் தான் இருக்கும். இந்த இடம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த கோவில் அந்த வேலிக்குள்ளே போயிடுச்சு. இப்படி ஒரு கோயிலா இந்த ரோட்டை கடந்து போகிறப்ப எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தஞ்சாவூர் மக்களுக்கு இப்படி ஒரு கோவில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலனா இப்படி ஒரு கோவில் இந்த ஒரு வாய்க்கால் ஓரத்தில் உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.